கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய விளவங்கோடு எம்எல்ஏவாக விஜயதாரணி 3வது முறையாகவும் இருந்து வராங்க. இந்த நிலையில தான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நபராகவும் இருந்தவங்க தான் விஜயதாரணி. தற்பொழுது காங்கிரஸை விட்டு பாஜகவில் இணைந்திருப்பது தான் பொதுமக்களிடையே அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதாவது டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் அருண் சிங் மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய தலைமையில் அப்படி பாஜகவில் இணைந்திருக்காங்க விஜயதாரணி. இதற்கு செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்த அவங்க, அதாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவில் இணைந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னும், மிகப்பெரிய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கீழ் இந்தியா பெரும் வளர்ச்சியை கண்டிருக்கு அப்படின்னும், பாஜகவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் தான் அக்கட்சியில் இணைந்திருக்கேன். பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சேவை நாட்டிற்கு மிகவும் அவசியமானதாகவும் இருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் பாஜக கட்சியில் நான் இணைந்ததற்கு முக்கிய காரணமே இங்கு பெண்களுக்கு முன்னுரிமையும் கொடுக்கப்படுது. காங்கிரஸ் கட்சியில் பெண்கள் தலைமை பொறுப்பிற்கு வர முடியாத சூழலும் இருக்கு. அந்த அதிருப்தியால தான் நான் காங்கிரஸை விட்டு வெளியேறினேன் அப்படின்னும், சிறு வயதிலிருந்தே காங்கிரசினுடைய ஒரு அங்கமாகவும் இருந்திருக்கேன். தற்பொழுது பாஜகவிலும் இணைந்திருக்க சூழல் ஏற்பட்டிருக்கு. இதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரியும், தமிழ்நாட்டில் பாஜகவை வலுப்பெற வைப்போம், அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் பாஜக சிறப்பாக வளர்ந்து வருகிறது அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க. இந்த ஒரு செய்தி பொதுமக்களிடையே பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைத்தளங்களில் பல பொதுமக்களும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம பீப்பிள் டிஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.